ஸோ மனிதனை படைக்கும்போது ஒரு திட்டத்தோடு படைத்தார். என்ன திட்டத்தோடு படைத்தார் என்றால், அவனை தம்மோடு கூட வாசமாக இருக்க செய்ய வேண்டும், அல்லது தம்மோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும், அவனோட உறவில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு மனுஷனை படைத்தார். ஆனபடியால் தான் மற்ற படைப்புகளெல்லாம் பார்க்கிறோம். அந்த படைப்புகளெல்லாம் பிரம்மாண்டங்களாக இருக்கும், மிகப்பெரியவர்களாக இருக்கும், ஆச்சரியமானவர்களாக இருக்கும், சக்தி படைத்ததாக இருக்கும். ஆனால் அத்தனை படைப்புகளிலேயும் நாம் இறைவனுடைய சாயலையோ அல்லது அவருடைய ரூபத்தையோ காண முடியாது. மனு குலத்தை மாத்திரமே அவர் இந்த பூமியிலே அல்லது வானமண்டலங்களிலே எந்த படைப்பில் எடுத்தாலும் மனுஷனை மாத்திரமே இறைவன் சாயலாக, இறைவன் தம்முடைய ரூபத்தின்படி படைத்தார். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நம்ம அனைவரோடும் இருப்பதாக. சேனல் வழியாக இறைவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், நன்மை பகிர்ந்து கொள்ளவும் நான் விரும்புகிறேன். கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றிகளையும் வந்தனையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ரெவலேஷன் சாப்டர் 21 verse 3 states, "Behold, the dwelling places of God is with man. He will dwell with them and they will be his people. God himself will be with them as their God." இந்த வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். மனுஷனுடைய பிரசன்னம், மனுஷருடைய சமூகம் அவருடைய வாசஸ்தலமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், கர்த்தர் மனிதனை படைக்கும்போது, ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் இப்படி வாசிக்கக்கூடும். அவர் மனுஷனை படைக்கும்போது தம் சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் படைத்தார். ஸோ கர்த்தர் மனுஷனை படைக்கும் போதே அவனை குறித்ததான மனுஷனை குறித்தான ஒரு நோக்கம், ஒரு திட்டம் அவருக்கு இருந்தது. நாம் இந்த பூமியில் பார்க்குறோம், எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது. வானங்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், மலைகளை பள்ளத்தாக்குகளை படைத்தவர், நதிகளை சமுத்திரங்களை படைத்தவர், பிரம்மாண்டங்களை உண்டாக்கினவர், பிரமிப்பான படைப்புகளை ஏற்படுத்தினவர். வானமண்டலங்களில் கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் உள்ள அத்தனை வானவில் பரப்புகளையும் படைத்தவர். நட்சத்திரங்கள், எண்ணிலடங்காத நட்சத்திரங்களை படைத்தவர். கிட்டி சேர முடியாத சூரியனை படைத்தவர். நட்சத்திரத்தை, சந்திரனை படைத்தவர். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று. ஆக பிரம்மாண்டமான படைப்புகளை நாம் அறிந்தும் அறியாதமான படைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்த ஆண்டவர் மனுஷனையும் படைத்தார். மனுஷனை படைக்கும்போது ஒரு திட்டத்தோடு, நோக்கத்தோடு, that is a purpose for God to create a man, human being. ஸோ மனிதனை படைக்கும்போது ஒரு திட்டத்தோடு படைத்தார். என்ன திட்டத்தோடு படைத்தார் என்றால், அவனை தம்மோடு கூட வாசமாக இருக்க செய்ய வேண்டும், அல்லது தம்மோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும், அவனோட உறவில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு மனுஷனை படைத்தார். ஆனபடியால் தான் மற்ற படைப்புகளெல்லாம் பார்க்கிறோம். அந்த படைப்புகளெல்லாம் பிரம்மாண்டங்களாக இருக்கும், மிகப்பெரியவர்களாக இருக்கும், ஆச்சரியமானவர்களாக இருக்கும், சக்தி படைத்ததாக இருக்கும். ஆனால் அத்தனை படைப்புகளிலேயும் நாம் இறைவனுடைய சாயலையோ அல்லது அவருடைய ரூபத்தையோ காண முடியாது. மனு குலத்தை மாத்திரமே அவர் இந்த பூமியிலே அல்லது வானமண்டலங்களிலே எந்த படைப்பில் எடுத்தாலும் மனுஷனை மாத்திரமே இறைவன் சாயலாக, இறைவன் தம்முடைய ரூபத்தின்படி படைத்தார். மற்ற எந்த படைப்புகளும் அவருடைய ரூபத்தின்படியோ அவருடைய சாயலின்படியோ படைக்கப்பட்டவைகள் அல்ல. அவைகள் பிரம்மாண்டங்களாக இருக்கலாம், சக்தி உடையதாக இருக்கலாம், வல்லமை உடையதாக இருக்கலாம், பிரமிப்பூட்டத்தக்கதாக இருக்கலாம். ஆனால் மனுஷ படைப்பு மாத்திரமே இறைவன் சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டது. காரணம் என்னென்னா, இறைவன் தம் குடும்பத்தோடு கூட தம்முடைய தெய்வீக குடும்பத்திலே ஒருவராக மனு குலத்தை இணைக்க விரும்பினார். அதனால தான் வேதத்தில் இன்றைக்கு வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் வாசிக்கும்போது வாஸ்தவம், அவர் மனுஷர்களுக்குள்ளே வாசமாக இருக்க விரும்புகிறார். நிறைய வேத வசனங்களை நாம் இதிலிருந்து காண முடியும். ஆக தேவன் மனுஷனை படைக்கும் போதே அவரு கூட உறவாடவும் அவனை தம்மோடு இருக்கவும் வைக்கும்படியாக படைத்தார். அதனால் தான் ஆதாமை உண்டாக்கும் போது குளிர்ச்சியான வேலையிலே பகலிலே அவனோட ஒவ்வொரு நாளும் உலாவிக் கொண்டிருந்தார். ஆக ஒவ்வொரு நாளும் அவனோடு கூட பேசி கொண்டிருந்தார். அவர்களுடைய ஐக்கியத்தை மேம்படுத்த விரும்பினார். அந்த உறவை இன்னும் நெருக்கமாக்க விரும்பினார். இன்னும் கூட ஆதாம் தம்முடைய சாயலின் முழுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தம்மை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். தான் இருக்கிற வண்ணமாகவே அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், தான் தெய்வீக குடும்பத்துக்கு ஏற்றவனாய் ஏற்புடையவனாய் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனோட உறவாடி கொண்டிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆதாம்
அந்த இணைப்பை, அந்த தொடர்பை, அந்த இறைவனோடு கூட இருக்கிற அந்த உறவை இழந்து போனான். அப்படினாலே மனுக்குலம் இறை தொடர்பை அற்றுப்போனது, இறை தொடர்பு இல்லாமல் போனது. ஆனாலும் காலாகாலங்களாக ஏதாவது ஒரு வழியிலே மீண்டும் இறை தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்படியாய் பல முயற்சிகளை மனிதன் மேற்கொண்டான். இறைவும் அதுக்குண்டான வாய்ப்புகளை உண்டாக்கி வைத்தார். பலி செலுத்தினாலே குற்றங்கள் கழுவப்பட்டவர்களாக அவர்கள் இறை தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பல பல வழிகளிலே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் காலங்கள் நிறைவேறின போது நம்மை ஒரே தரம் பலியானது நிமித்தம் நிரந்தரமான ஒரு தொடர்பை மீண்டும் பிதாவோடு கூட குமாரனாக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்தார். குமாரனாக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்தது நிமித்தம் நாம் இறை தொடர்பை மீண்டும் உடையவர்களாகிறோம். ஆனால் தான் வேதம் இப்படி சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் அதை திருப்பி தரவுமே மனுஷகுமாரன் இந்த பூமியில் வந்தார். ஆக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் வந்தார்னா, இறை தொடர்பை, நாம் இழந்து போன தொடர்பை, அந்த உறவை மீண்டும் ஏற்படுத்தவும் அந்த தொடர்பிலே வளர்ந்து செல்லவும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுக்குலமாய் வந்தார். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து யார் என்றால், அவர் இறை குடும்பத்தில் ஒரு பங்கு, இறைவனாய் இருந்தவர், வார்த்தையின் தெய்வனாய் இருந்தவர், தேவனுடைய சப்தமாய் இருந்தவர். தேவனுடைய சப்தமாய் இருந்தவர் இந்த பூமியிலே மாம்சமாகி மனுஷ அவதாரம் எடுத்து பூமியிலே 2000 வருஷத்துக்கு முன்னாக இயேசு என்னும் நாமமுடையவராய் இந்த பூமியிலே மனுக்குலத்தை அவதரித்தார். ஆக அவர் வளர்ந்து பெருகி 30 ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே வளர்ந்து பிறகு தன் ஊழியத்தை தொடங்கி தன்னுடைய 33வது வயதிலே முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தம்மேல் சுமந்து கொண்டவராய், எல்லாருடைய அக்கிரமத்தையும் சாபங்களையும் தம்மேல் சுமந்து கொண்டவராய், எல்லா விதமான தடைகளையும் அகற்றி போக செய்யும்படியாக நம்மேல் இருக்கிற நமக்கு விரோதமாய் எழும்புகிற தலையெழுத்தை அவர் குலைத்து போடும்படியாக பிசாசை வெற்றி சிறந்து சிலுவையிலே மரித்து நமக்கான கிரயத்தை செலுத்தி மீண்டும் இறை தொடர்பை பிதாவோடு கூட தொடர்பை ஏற்படுத்தும்படியாக அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவனுடைய குமாரனாய் பலமாய் ரூபித்து தம்மை வெளிப்படுத்தினார். தேவனுடைய குடும்பத்திலே பிதா குமாரன் பசுத்தாவியானவர்கள் நித்தியத்திலே நல்லுறவோடு கூட நல்ல ஐக்கியத்தோடு கூட இருந்தார்கள். அதனால தான் யோவானின் புஸ்தகம் சொல்லியிருப்போது, பிதாவில் நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் அன்பாக இருக்கிறது போல. தெய்வீக குடும்பத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அன்பின் ஐக்கியத்தில் நெருங்கிய உறவில் ஒரு சகல காரியங்களும் பகிர்ந்து கொண்டவர்களாக அந்த தெய்வீக குடும்பத்தில் இருந்தார்கள். ஆக அவர்கள் அந்த குடும்பத்திலே விரிவாக்கம் செய்ய விரும்பி அந்த குடும்பத்திலே மனுக்குலத்தையும் இணைத்து கொள்ள விரும்பிதான் மனிதன் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் படைக்கப்பட்டான். இல்லாட்டினா மனுஷன் தேவசாயலாக படைக்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன் கர்த்தர் தேவசாயலாக அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின் படைத்தார் என்றால், ஒரு நாளிலே இந்த மனுக்குலத்தை தம் குடும்பத்தோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும், தெய்வீக உறவிலே இணைத்து கொள்ள வேண்டும் என்ற யோசனையோடு திட்டத்தோடு தான் அவர் படைத்தார். அதுதான் வெளிப்படுத்தின புத்தகத்தில் அவர் மனுஷனுக்குள்ளே வாசமாக இருக்க விரும்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 9லேருந்து 10-11 வசனங்கள் நாம் வாசிக்கும்போது நாம் பார்க்க முடியும். நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாருங்கள், நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன், நீங்களும் என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அன்பாயிருங்கள், நீங்கள் தொடர்ந்து என்னுடைய கற்பனையில் கீழ்ப்படிந்தால் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். ஆக உறவுகள் எப்படி இருக்கணும், மனுஷனுடைய உறவு இறைவனுடைய எப்படி இருக்கணும்னு சொல்லி, எங்களுடைய உறவு எப்படி இருக்கிறதோ தெய்வீக குடும்பத்தில் எங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு ஐக்கியமுள்ளவர்களாக நெருங்கினவர்களாக ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவர்களாக இருக்கிறோமோ, அதே மாதிரி தான் நாங்களும் மனுக்குலத்தை நேசிக்கிறோம், மனுக்குலமும் எங்களை நேசிக்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை அந்த பகுதியிலே அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஸோ the point is, கர்த்தர் மனுஷனை படைக்கும்போது ஒரு திட்டத்தோடு படைத்தார். அந்த திட்டம் என்னதுன்னா, முழு மனுக்குலத்தையும் தம்மோடு கூட இணைத்து கொள்ளும்படியாக படைத்தார். ஆனபடியால் தான் அவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் மனுக்குலத்தை படைத்தார். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக இழந்து போனான் உறவை, ஐக்கியத்தை இழந்து போனான். இருப்பினும் அந்த ஐக்கியத்தை இழந்து போனாலும் கிறிஸ்து மீண்டும் ஐக்கியத்தை நமக்காக சிலுவையிலே ஏற்படுத்தி வைத்தார். ஸோ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நம்பி அறிக்கை செய்கிறார்களோ, அவர் எனக்காக மரித்தார் என்று நம்புகிறார்களோ, இறைவன் எனக்காக பலியானார், என் பாவங்கள்லாம் சுமந்து தீர்த்தார் என்று நம்புகிறார்களோ, அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர் மீண்டும் இறை குடும்பத்தோடு சேர்த்து அவருடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு அதிகாரத்தையும் இந்த பூமியிலே நமக்கு
கட்டளையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஸோ அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவருடைய நாமத்தை நம்பி ஏற்றுக்கொள்வதனாலே நாம் பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அந்த உறவோடு கூட நின்று விட அவர் விரும்பவில்லை. வேதம் சொல்கிறது, ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே நான் வந்தேன் என்று சொன்னார். ஆக உறவுகள் மாத்திரமல்ல, அந்த உறவிலே நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த உறவிலே நெருங்கி நெருங்கி வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸோ எந்த அளவுக்கு நெருக்கமான உறவு மனுஷனோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்னா, வந்து இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மனுஷர்களுக்குள்ள நிறைய உறவுகள் இருக்குது. பெற்றோர் உறவுகள் இருக்குது, கணவன் மனைவி உறவு இருக்குது, பிள்ளைகள் உறவு இருக்குது, அண்ணன் தம்பி உறவு இருக்குது, அக்கா தங்கை உறவு இருக்குது, மைத்துனர் உறவு இருக்குது, சம்பந்தியார் உறவு இருக்குது, பாட்டி பெரியப்பா தாத்தா என்ற உறவு இருக்குது. பல உறவுகளை இந்த பூமியிலே காண்கிறோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு உறவுன்னா அது வந்து எந்த உறவுன்னா அது கணவன் மனைவியாகிய உறவு. அந்த நிறுவனத்தை, அந்த ஃபேமிலி என்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனை படைக்கும் போதே அப்படி தான் அவர் படைத்தார். when he created man and women, அவர் மனுஷனை படைக்கும்போது ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். ஸோ நிறுவனத்தை அவர் கட்டமைத்தார், குடும்பமாக கட்டமைத்தார். அவர்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அந்த இணைப்பு வந்து பிரிக்கப்படக்கூடாததாக இருக்கணும்னு விரும்பினார். அந்த இணைப்பு மிக நெருங்கிய உறவு என்று கர்த்தர் விரும்பியிருந்தார். அதனால தான் கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இருவரும் இனி இருவராயிராமல் ஒன்றாயிருக்கிறீர்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, 2 பேர் பட் தே ஆர் ஒன். அவங்க வந்து தன்னுடைய எல்லா விதங்களிலேயும் அவர்கள் வந்து ஒரே ஒன்றாக இருக்க வேண்டும். தன்னுடைய பணிகளிலோ, யோசனைகளோ, சிந்தனையிலோ, செயல்பாட்டிலோ அவர்கள் அந்த அளவிற்கு நெருக்கமாக ஐக்கியப்பட்டிருக்கணும்னு விரும்பினார். ஆக இந்த பூமியிலே அதிக நெருக்கமான ஒரு உறவு அப்படின்னு சொன்னால் அது வந்து நிச்சயமாக கணவன் மனைவி என்கிற உறவு தான். ஆனபடியால்தான் கர்த்தர் மனுக்குலத்தை படைத்த போது அவனை வந்து எந்த நிலவரத்தில் கொண்டு வந்து தன்னோடு வைத்து கொள்ளணும்னு விரும்பினார்னா, மணமாட்டி சபையாக தம்மோடு கூட சேர்த்து இணைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதனால தான் எபேசியர் புஸ்தகத்தில் சொல்லப்படும் போது கரைதிரையற்ற மணவாட்டி சபைக்காக அவர் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஸோ கர்த்தருடைய திட்டம் என்னதுன்னா, ஒரு மனுக்குலத்தை உருவாக்கி அந்த மனுக்குலத்தை மிக நெருங்கிய ஐக்கியத்தோடு கூட ஒரே குடும்பமாக தமக்குள்ள இணைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனுக்குலத்தை படைத்தார். அந்த படைத்து காரியங்கள் சிதறி போனதுனாலே, திட்டங்கள் இடையிலே ஆதாம் மூலமாய் அது அந்த திட்டம் நிறைவேறாமல் போனபடினாலே அந்த திட்டத்தை எப்படி ஆகிலும் நிறைவேற்றி விட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நினைத்தது தடைபடாது. அவர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தொடர்ந்து மனுஷனுடைய உறவை சீர்படுத்த, சமைப்படுத்த, மீண்டும் தம்மோடு இணைத்து கொள்ள அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காகவே இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தார், மரித்தார். மீண்டும் அந்த உறவை ஏற்படுத்தும்படியாக திருசபை என்கிற ஒரு உறவை சொல்லும்போது சொல்கிறார், அது மணவாட்டி சபை என்று அவர் வர்ணிக்கிறார். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னதுன்னா, அந்த அளவிற்கு நெருங்கிய உறவோடு கூட என்னுடைய ஜனக்கூட்டத்தை என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற எண்ணத்தோடு தான் அந்த டைட்டில் he gave the title as பிரைட், மணவாட்டி சபை என்கிற அந்த தலைப்பெயர் கொடுக்கிறார். ஸோ மனுக்குலங்கள் பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்து பெருகும்போது அவரோடு இணைத்து கொண்டு அவரோடு கூட இருக்கத்தக்கதான நிலவரத்தை தங்களை தகுதிப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த இணைப்பு நாம் நிரந்தரமாக அவரோடு கூட காணப்பட அது நமக்கு உதவியாகவும் ஏற்றதாகவும் இருக்கிறது. Now the purpose is God's purpose is intention of God to create the human being. மனுக்குலத்தை ஆண்டவர் படைத்ததின் நோக்கம் என்னவென்றால், அவர் மனுக்குலத்தை தம்மோடு கூட வைத்து கொள்ளும்படியாக படைத்தார். ஆனாலும் அது அந்த பிணைப்பு ஆதாம் மூலமாய் விடுபட்ட போது மீண்டும் அந்த பிணைப்பை ஏற்படுத்தும்படியாக பல முயற்சிகள் படியேற்பாட்டு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த முயற்சிகள் பூர்ணம் அடைய முடியவில்லை. காரணம், பூர்ணத்தை உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். அதுபடினாலே காலங்கள் நிறைவேறும் போது, இயேசு இந்த பூமியில் வந்தபோது, மரித்த போது, மீண்டும் அவர் உயிரோடு எழுந்து நம்முடைய இணைப்பை அவர் ஏற்படுத்தி வைத்த போது அந்த சபையின் அந்த உறவு மணவாட்டியின் உறவாக மீண்டும் கட்டமைக்கப்படுகிறது. இப்பொழுது என்ன நம்ம செய்யணும்னா, எப்படி ஆதாம் நாட்டில் தேவனோட உறவில் அவன் வளரும்படியாய் திட்டம் போட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மனுஷனோடு உலாவி கொண்டு அவனோடு பேசி கொண்டிருந்தாரோ, அதே கட்டமைப்பை நாம் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். ஒன்றும் இயேசு கிறிஸ்துவை நம்புவதோடு நின்று விடாமல், அவரை ஏற்றுக்கொள்வதோடு நின்று விடாமல்,
அவரை அறிக்கை செய்ய ஒன்று நின்று விடாமல் நம்முடைய உறவிலே நாம் வளர வேண்டும். உறவிலே வளரணும்னா என்னதுன்னா we have to mold ourselves into the image of God and likeness of God. கர்த்தர் என்ன திட்டத்தோடு மனுஷனை படைத்தார்? அவருடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தார். ஆனால் மனுஷன் வந்து தீங்கு செஞ்சதுனால அவனுக்குள்ள எல்லா தீங்கையும் உள்வாங்கி கொண்டவனாய் அவன் அவன் பிறப்பெடுக்கும்போது அதுலேருந்து விமோச்சனத்துக்காக தான் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு இயேசுவின் உறவிலே இணைக்கப்பட வேண்டும் விரும்புகிறோம். அதனால தான் பரிசுத்த வாஞ்சியாய் விரும்பி கேட்டுக்கொள்ளும்போது கர்த்தரிடத்தில் நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆக வாஞ்சியாய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய சாயலாக நாம் மாறும்படியாக நமக்கு கர்த்தருடைய வசனங்களும் கர்த்தருடைய ஆவியானவரும் உதவி செய்ய வல்லவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் வேதம் இப்படி சொல்கிறது, கர்த்தருடைய வசனங்களை யாரெல்லாம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவங்களாம் தேவ தூதர்களுக்கு சமானமாக இருக்கிறார்கள். பவுல் கூட ஒரு இடத்துல எழுதும்போது சொல்கிறார், அவர்கள் வந்து தெசலோனிக்கப்பட்டலை காட்டிலும் அது ரொம்ப மனவாஞ்சியாக கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டபடினால நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அதாவது அவங்களுடைய தேவர் மோல்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட், கர்த்தருடைய சுபாவத்தின் சாயலே தன்னை வடிவமைத்து கொண்ட மக்களாய் மாறினார்கள். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அந்த வசனத்துக்கு ஏற்றபடியே தமக்குள்ளே கட்டி எழுப்பிக் கொள்ளவும் அவர் விரும்பி ஒப்பு கொடுத்தபடினாலே ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட அவர்கள் கர்த்தருடைய சாயலாக தம்மை மாற்றிக்கொண்டு வளர்ந்து கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆக இந்த பூமியிலே நம்முடைய வேலை என்னதுன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு நிற்காமல் நம்முடைய உறவை இன்னும் மேம்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அந்த உறவை மேம்படுத்துறதுக்கு தான் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கவும் அவரோடு கூட பேசிக்கொண்டிருக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆக நம்முடைய உறவை நாம் எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே அதில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருக வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் மனுஷனோட உறவாட விரும்புகிறார். சில சமயத்தில் நாம் தான் என்ன செய்கிறோன்னா, நம்முடைய தீங்கி நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அல்லது நாம் செய்கிற ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அவருடைய உறவை குறித்து பயந்து விடுகிறோம். ஆதாம் எடுத்துக்கொள்ளும்போது பார்த்தோம்னா ஆக்சுவலாக கர்த்தர் அவனை தூரமாக்கவில்லை. இவன் தான் கர்த்தர் உலாவும்படியாக டெய்லி மீண்டும் ஆதாமோடு உலாவும்படியாக பகலின் குளிர்ச்சியாக வரும்போது ஒரு நாள் போய் ஒழித்து கொள்கிறான். காரணம் என்னென்னா, அவன் கர்த்தர் சொன்னதை செய்யாதபடிக்கு தனக்கென்று ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொண்டு அந்த வழியில் சென்றதை நிமித்தம் இப்போ புரிஞ்சு கொண்டா, ஆக நான் ஐ டிட் ஒபே காட், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியில் அல்லது கர்த்தர் சொன்னதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சிட்டேனேன்னு சொல்லி உறுத்தலோடு கூட அவன் தான் பயந்து போய் கர்த்தருக்கு ஒழித்து கொண்டானே ஒழிய கர்த்தர் அவனுக்கு ஒழித்து கொள்ளவில்லை. ஆக நம்ம இந்த சத்தியத்தில் என்ன புரிஞ்சு கொள்கிறோம், கர்த்தர் ஒரு மனுஷனோடு உறவாட விரும்புகிறார். அந்த உறவு ஒருவேளை மனுஷனுடைய குற்றங்கள், குறைவுகள், பலகீனங்கள், தவறுகள், மீறுதல்கள் நிமித்தம் ஒருவேளை துண்டிக்கப்பட்டிருக்குமானால், ஒருவேளை அதனால் நம்மை ஒழித்து கொண்டிருப்போமானால், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போவர்களாக இருப்போமானால், ஆனாலும் கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, God wants again to rebuild the relationship. God wants to renovate it. அதை மீண்டும் புதுப்பித்து அந்த உறவை தொடர்ந்து அந்த உறவில் வளரணும்னு விரும்புகிறார். அதனால தான் ஆதாமையும் கூட கர்த்தர் தேடி வந்தார். அவன் தவறு செய்தாலும் ஆண்டவர் அவனை மறக்கவில்லை, அவனை தள்ளவில்லை. ஆனாலும் அவனுடைய பலகீனங்களே அவனுடைய குற்றங்களே அவனுடைய கீழ்ப்படியாமையே அவனை ஆண்டவரை விட்டும் அல்லது தோட்டத்தை விட்டும் தூரமாக செய்து விட்டதாக இருந்தது. ஆக what we understand from this Adam story is this, God never want to leave us. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை புறக்கணிக்கவோ நம்மளை கைவிடவோ நம்மை தள்ளிவிடவோ விரும்புவதில்லை. அவர் நம்மோடு கூட வாசமாக இருக்கவும் நம்மில் தொடர்ந்து அன்பாக இருக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஸோ அவர் விரும்புகிறதுனால நாம் எப்பொழுது வேணாலும் அவரை என்ன செய்யலாம், we can approach him anytime for any reasons, at any level, at any status. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் எந்த சமயத்திலும் நாம் ஆண்டவரை எப்பொழுதுமே தொடர்பு கொள்ள முடியும். இயேசு என்ற நாமம் சொல்லும் போதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது, கிருபை நம்மை மூடிக்கொள்கிறது. ஒரு நாள் நான் ஒரு
ஒரு திருவிழா, இந்துக்களின் திருவிழா நாள் அது. ஒரு நாள் இப்போ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது என்னோட பஸ்ஸில் பிரயாணித்த ஒரு நபர் மற்றவர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது சொல்கிறார், நான் சமயம் ஆகிறதுக்கு முன்னாடி நட மூடுறதுக்கு முன்னாடி நாம் போய் சேர்ந்துடணும். அதனால் இடையில காஃபி தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது. நான் வேகமாக போய் எப்படியாச்சும் நட மூடுறதுக்குள்ளே பிரவேசிக்கணும் கோயிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ என் மனசில் பட்டது என்ன தெரியுமா, நமக்கென்று ஒரு நடை உண்டு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் கிருபையின் தேவனாக இருக்கிறார். அந்த கிருபையின் வாசல் இதுவரை அடைக்கப்படவில்லை, இனிமேலும் அடைக்கப்படாது. ஆக எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடலாம். வேதம் சொல்கிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன். அதில் டைம் லிமிட்லாம் போடல. பகலில் கூப்பிடு, நைட்டில் கூப்பிடு, 9 to 5 கூப்பிடணும். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், தெர் இஸ் நோ கண்டிஷன்ஸ். இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரிபட் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் லவ். அதில் எந்த விதமான நிபந்தனையமற்ற அன்போடு கூட இயேசு நம்மிலே தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமில்லை, நாமும் அவரோடு அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யோவானின் புத்தகத்தில் நாம் இப்படி வாசிக்க முடியும். 15ஆம் அதிகாரத்தில், நான் பிதாவினிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் என்னில் அன்பாயிருங்கள், நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். ஸோ we need to be in the deepest relationship, in the deepest relationship of God. கர்த்தருடைய நெருங்கிய இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், மிக நெருங்கிய உறவில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் படைத்தார். ஆக நம்முடைய உறவை நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும், நெருக்கமாக்கி கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் நெருக்கமாக்கலாம்? டு பி ஜஸ்ட் வித் ஹிம். அவரோடைய எப்பயுமே பிரசன்னத்தில் இருக்கும்போது, அவருடைய தொடர்பில் இருக்கும்போது, அவரை துதித்து கொண்டிருக்கும்போது, பாடிக்கொண்டிருக்கும்போது, வேத வசனத்தை வாசித்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கும்போது, அவரை குறித்து சாட்சிகளை சொல்லும்போது, அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்போது, அல்லது வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கும்போது, ஸோ நம்முடைய தொடர்பு ஒரு நாளும் அவரை விட்டு பிரியாமல் இருக்கணும். அதுதான், தட் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ். ஹீ வாண்ட்ஸ் us to be with him and he also want to be with us. நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் தொடர்ந்து அவருடைய ஐக்கியத்தில், அவருடைய உறவில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் இருந்து நம்முடைய நாட்களை கடத்தும்போது என்ன நடக்குதுன்னா, so we can give more fruits. நாம் இன்னும் மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்கிறது யோவானின் புத்தகத்தில், நானே செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் நீ நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஸோ அந்த கண்டினியூ டு பி இன் இஸ் ரிலேஷன்ஷிப் என்ற, தொடர்ந்து அவருடைய உறவிலே நிலைத்திருக்கணும் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் சும்மா அப்பப்போ போய் தேவ பிரசன்னத்தில் நம்ம பேட்டரியை சார்ஜ் ஏற்றுற போல், செல்ஃபோனை சார்ஜ் ஏற்றி கொள்வது போல் எப்பயாவது போய் கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த பலத்தோடு ஓடணும். அந்த உறவின் முறையில் கர்த்தர் நம்ம ஏற்படுத்தணும்னு விரும்பலை. அப்புறம் ப்ளக் அவுட், தென் வி கேன் கோ. நான் அந்த தொடர்பு வெளியே போய் அந்த இருக்கிற பலத்தோடு கூட ஊர் சுற்றிட்டு வர்றது, அல்லது எங்கன்னா பிரயாணப்படுறது, நம்முடைய காரியங்களை பார்ப்பது, அந்த உறவை கர்த்தர் விரும்பலை. கர்த்தர் உறவு என்ன எப்படி சொன்னார்னா, செடிக்கு ஏற்றபடி நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஸோ இந்த திராட்சை செடி கொடியானது திராட்சை செடியில் என்ன செய்யும், தேவையானது ஒட்ட வச்சுக்கிறது, அப்புறம் 1 hour கழிச்சு சார்ஜ் ஆயிடுச்சுன்ட்டு வெளியே வந்துடுது. அப்படி செய்ய முடியாது. இட் ஹேஸ் டு பி அபைடட் வித்தின் இட். அது நிலைத்திருக்க வேண்டும். செடியில் தானே தொடர்ந்து நிலைத்திருக்கணும். யூ கேனாட் டேக் இட் அவுட். அந்த பிரசன்னத்தை விட்டோ, அவருடைய உறவை விட்டோ, ஐக்கியத்தை விட்டோ, அவருடைய பார்வை விட்டோ ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்கப்பட முடியாது. ஸோ கர்த்தர் என்ன, வாட் ஹி வாண்ட்ஸ் எக்ஸ்பெக்டிங் in the status of a relationship, கர்த்தருடைய எந்த நிலவரத்தில் ஒரு ஐக்கியத்தை மனுஷனோட இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, அதுக்கு தான் அந்த ஓமை சொன்னார், நான் செடி, நீங்கள் கொடிகள். அதாவது யூ கேனாட் பி செப்பரேட் ஃப்ரம் மீ. எந்த சந்தர்ப்பங்களோ, எந்த சூழ்நிலையோ, எந்த காரியமோ என்னை விட்டு ஒரு நாளும் என்னையும் உங்களையும் பிரிக்க முடியாது. பிரிஞ்சிச்சுன்னா then it is meaningless. அதுக்கப்புறம் we cannot give any fruits for God's sake. கர்த்தருக்காக எந்த ஒரு நன்மையும் பிரயோஜனமற்ற ஒரு மனுஷனாக மாறி போகணும். அதனால தான் கர்த்தர் உறவை குறித்து சொல்லும்போது, you should abide in my relationship. நீங்கள் என் உறவிலே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் அந்த உறவை
ஸோ வாட் எவர் ஐ ஆம் த சோர்ஸ், நானே வந்து உங்களுக்கு மூலமாக இருக்கிறேன், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கொடிப்பீர்கள். ஸோ நம்முடைய சோர்ஸ் என்னதுன்னா, நம்ம பேசுகிறதோ செயல்பாடோ அல்லது நம்முடைய வந்து எந்த விதமான பணிகளோ சிந்தனைகளோ யோசனைகளோ, வாட் எவர் இட் இஸ், வெதர் இஸ் இன் ஆக்ஷன்ஸ் ஆர் அவர் தாட்ஸ், நம்முடைய செய்கையானாலும் சிந்தனைகள் ஆனாலும் அது எதிலிருந்து வந்ததாக இருக்கணும்னா இட் ஷுட் பி ஃப்ரம் த மெயின் சோர்ஸ் ஆஃப் காட். அது செடியாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சிந்தனையாய், பெற்றுக்கொண்ட அந்த பலனாய், அவருடைய வழிநடத்துதலின்படி இருக்கிற செயல்பாடாய் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும்போது நாம் இந்த பூமியில் அவருக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரத்தில் மாறுகிறோம். அப்படி இல்லைன்னா வாட் வில் ஹேப்பன், we will have our own plan. சில சமயத்தில் நாம் நமக்கென்று திட்டங்களை வைத்துக் கொள்கிறோம், நமக்கென்று வழிகளை உண்டாக்கிக் கொள்கிறோம். ஸோ our relationship probably like ஒரு நாமினல் ரிலேஷன்ஷிப், ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய உறவுகளைப் போல இருக்கும். இந்த பூமியில் கூட நிறைய உறவுகள் நான் சொன்னேன். அதில் கர்த்தர் முதலில் சொல்லும்போது யாரெல்லாம் என் நாமத்தை ஏற்றுக்கொண்டு என் மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகள் ஆக முடியாது அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லப்பட்டிருக்காரு. சில சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம்னா வெறும் அந்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்போடு நின்றோம். அதாவது அவருடைய பிள்ளை என்கிற உறவோடு கூட நின்று விடுகிறோம். குட், இட் இஸ் குட், அது ரொம்ப நல்லது. அந்த ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் யாரும் கிடைக்காது. ஏன்னா யாரெல்லாம் அவருடைய பிள்ளைன்னு அதிகாரம் பெற்றிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வந்து அவருடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு பெற முடியாத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அதோடு கூட நின்று அந்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் லெவலில் நிற்கணும்னு விரும்பலை. அந்த நிலவரத்தில் நம்முடைய உறவுகள் நின்று போகணும்னு விரும்பலை. அதனால தான் கர்த்தர் இன்னும் அடுத்த ஒவ்வொரு படியாய் சொல்லி கொண்டு வரும்போது சொல்கிறார், நீங்கள் வந்து என்னுடைய வசனத்தின் கை கொண்டு நான் மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னித்தீங்கன்னா, என்னுடைய சுபாவத்தின் சாயலில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா அப்பொழுது என்னுடைய புத்திரராக இருப்பீர்கள். யூ வில். ஸோ இட்ஸ் கம்ஸ் டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அது உறவினுடைய அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறதுன்னு அவர் வந்து அந்த உறவுகளை குறித்து சொல்கிறார். அப்புறம் சீஷர்கள் சொல்லும்போது சொல்கிறார், இது வரைக்கும் நீங்கள் இது சீஷலாக இருந்தீங்க, ஆனால் நீங்கள் வந்து நோ மோர் யூ ஆர் இன் தட் சேம் ரிலேஷன்ஷிப், நவ் யூ கம் டு த லெவல் ஆஃப் மை அனதர் லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இப்போ இனிமேல் நீங்கள் வந்து என்னுடைய சீஷர்களாய் மாத்திரம் இல்லை, இனிமேல் நான் உங்களை சீஷர் என்று அழைக்க போகிறதில்ல, யூ ஆர் கோயிங் டு பி மை ஃப்ரெண்ட். நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்ற அந்த லெவலுக்கு யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ப்ரொமோட்டட். நவ் இட் இஸ் அந்த லெவலுக்கு இது உயர்த்தப்பட்டிருக்கிறது உங்களோட உறவுகள்னு சொல்கிறார். ஸோ நாம் வந்து முழுமையாக கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய சுபாவங்கள், கர்த்தருடைய சிந்தனையை அறிந்தவர்களாய் அதன்படி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நம்முடைய உறவுகள் என்ன செய்யப்படுதுன்னா ஒவ்வொரு படியாய் நாம் மேம்பட்டு கொண்டே இருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கிறோம், புத்திரராய் இருக்கிறோம், சீஷர்களாய் மாறுகிறோம், அதுக்கு பிற்பாடு சிநேகிதராய் மாறுகிறோம். கடைசியாக கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால் நாம் அவருடைய மனவாட்டி சபையாக கரைதரையற்றவர்களாக, எப்படி தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறார். தேவன் நீடிய பொறுமுள்ளவர்களாக இருக்கிறது போல நாமும் நீடிய பொறுமுள்ளவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறார். தேவன் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவனாக இருக்கிறேன். கர்த்தர் மிக சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவனாக இருக்கிறபடினாலே நாமும் அந்த சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் உடையவர்களாய் நம்மை வடிவமைத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற நம்ம அதன்படி உருவாக்க நம்ம ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்படியாக கர்த்தருடைய வசனங்களின்படியெல்லாம் நம்மை உருவாக்கி கொண்டே வாழ்ந்து கொண்டு இருப்போமானால், பரிசுத்தாவின் செயல்பாட்டுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்திருப்போமானால், நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்குதல் வேலையை செய்கிறவர், நம்ம மனதை மறுரூபப்படுத்துகிறவர், நம்முடைய எல்லாவற்றையும் அவரை போலவே மாற்றத்தக்க செயல்பாடுடைய மாற்றத்தக்க அளவுக்கு மறுரூபப்படுத்துகிறவர், நம்மை நிச்சயமாகவே அவர் சாயலாகவே நம்மை நிச்சயமாய் மறுரூபப்படுத்துவார். அப்படி நாம் மறுரூபமடைந்து வேதம் சொல்கிறது, நீங்கள் மகிமையின் மேல் மகிமையடைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்லும்போது ரோமருக்கு சொல்கிறார், நீங்கள் வந்து you need to be transformed. நீங்கள் வந்து அவருடைய சாயலாகத்தாமே நீங்கள் மறுரூபமடையணும்னு ரோமர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ தி மெயின் காலிங் இஸ் டு பி லைக் ஹிம் இன் இஸ் இமேஜ் அண்ட் இன் இஸ் லைக்னஸ். அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே படைக்கப்பட்ட நாம் அதை மீண்டும் கிறிஸ்துவின் மூலமாய் நிலைநாட்டி கொண்டு அதில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகி முழுமையாய் அவருடைய சாயலை நாம் தரித்தவர்களாய் உடையவர்களாய் மாறும்போது ஒரு நாள் வரும். அந்த நாளிலே வேதம் 1 யோவான் புஸ்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று அறிவோம், இனி எப்படி இருக்க போன்றது அறிவோம். ஆனாலும் ஒன்று எங்களுக்கு தெரியும், அவர் வரும்போது
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஸோ கர்த்தருடைய சாயலாய் நாம் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு பாக்கியம் உண்டாகிறது. என்ன பாக்கியம்னா, we have a confidence, we have a hope in him. நங்கூரமான கிறிஸ்துவின் மேல் நமக்கு ஆணித்தரமான நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னதுன்னா, கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமியில் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது நான் அவருடைய வருகையிலே நிச்சயமாகவே எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் என்றால், கர்த்தர் எனக்குள்ள உருமாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சாயலாக என்னை மாற்றி கொண்டிருக்கிறார். நான் பல வழிகளில் முந்தின மோக்கம் பழைய மனுஷனை நான் களைந்து போட்டு புதிய ஆவி உள்ளவர்களாக அவரையே நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய சுபாவத்தின் சாயலை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆக பவுல் சொல்வது போல, தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லத்தக்கதான அளவிற்கு நம்முடைய உறவுகள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அவருடைய ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நமக்குள் நாமே சாட்சி சொல்லத்தக்கதாய், நமக்குள் நாமே தைரியமாய் சொல்லத்தக்கதாய், நம்பிக்கையுடையவர்களாய், விசுவாசமுடையவர்களாய் கர்த்தர் அவருடைய சாயலை எனக்குள்ளே உருவாக்கினார். நான் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அவருடைய வருகையில் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவேன் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களுக்காக இயேசு இந்த பூமியில் வரப்போகிறார். அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. வானத்திலே எக்காலம் தொனிக்கும், நடு ஆயத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் அடைந்து இந்த புதிய ஒரு சரீரத்தை உடையவர்களாக அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்வோம். கர்த்தர் தாமே நிச்சயமாகவே அந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான சமயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷனை நீர் படைக்கும்போது தேவரீர் உம்முடைய சாயலாகவும் உம்முடைய ரூபத்தின்படியையும் படைத்தீர். ஆனாலும் ஆண்டவரே, மனுக்குலங்கள் பலகீனமானவர்கள், நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறபடியே ஆண்டவரே, நாங்கள் தவறும்போது, நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகும்போது, உம்முடைய ஐக்கியத்தை நாங்களே முறித்து கொள்ளும்போது, கிருபையை நாங்கள் பாழாக்கி விடும்போது, எங்களை தொடர்ந்து கைவிடாதவராய், தொடர்ந்து எங்களை நேசித்தவராய், தொடர்ந்து எங்களை அன்பு கூர்ந்தவராய், உம்முடைய திட்டத்தை மனுக்குலத்தில் நிச்சயமாகவே நிறைவேற்றும்படியாக கடும் வைராக்கியம் கொண்டவராய் நீர் எங்களுக்காக இன்றைக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் மீண்டும் உறவை ஏற்படுத்தி வைத்தவரே, உமக்கு நன்றிகளையும் வந்தனங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, உறவு மாத்திரம் ஏற்படுத்தவில்லை சுவாமி, அந்த உறவின் ஐக்கியத்தில் நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படியாக உம்முடைய குமாரன் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு நீர் அனுப்பி வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கும், நாங்கள் அவருக்குள்ளே வாசமாக இருந்து ஆண்டவரை உம்முடைய சுபாவத்தின் சாயலிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வழி நடத்தப்பட எங்களை ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி கொண்டிருக்கிற நல்ல வழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்துதிக்கிறோம் சுவாமி. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மேல் மகிமை அடைந்தவர்களாக, எங்கள் மனம் புதிதாக இருந்தால் எங்கள் மருவம் அடைந்தவர்களாக, கர்த்தருடைய வசனங்களுக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழத்தக்கதான விதத்தில் ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அப்படி நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வழிகளிலே எங்களுடைய முழு வாழ்க்கையும் கரங்களில் தந்து ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் எல்லா விதமான வழிநடத்தின்படியும் ஆண்டவரே நாங்கள் செயல்பட்டு முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்குள்ளே நீர் உண்டாக்குகிற உம்முடைய சாயலின் பூர்ணத்திற்காக, உம்முடைய ரூபத்தின் பூர்ணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் தெரியும் சுவாமி. நீர் வரும்போது நிச்சயமாகவே உம்முடைய சாயலிலே நாங்கள் மாற்றப்பட்டிருப்போம், உம்முடைய ரூபத்தின்படியே நாங்கள் மாற்றப்பட்டிருப்போம். அப்பொழுது நாங்கள் உம்மை எதிர்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் எங்களை எப்பொழுதும் உம்மோடு இருக்கும்படியாக வைத்திருக்க போகிறீர். அந்த அருமையான நாளுக்காக ஆவலோடு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. அந்த நாளுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய பலன், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கங்கள் எங்கள் மேல் இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனமாக்கிக் கொள்ளத்தக்கதாய் அமையட்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. பேசுகிறவர் நீர், பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் மீண்டும் இறைவனோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தாகத்தை,
வாஞ்சையை ஆண்டவரே, அதுவும் மாத்திரமில்லை, அந்த தொடர்பிலே வளர வேண்டும், ஐக்கியத்திலே வளர வேண்டும், தொடர்ந்து நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும் என்ற அந்த உற்சாகத்தை நீர் கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு கூட்ட மக்களை நீர் எங்களுக்காக ஆண்டவர் உமக்காக ஆயத்த பண்ணி கொண்டிருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். அதிலே நாங்களும் ஒரு பங்காக இருக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உடைய நல்ல கரங்களிலே தாழ்த்துகிறோம். எல்லா கன மகிமையெல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.